ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 5. இந்த ஜாம்பிஸை கொண்டா ஜெயில விட்டு வெளியே போலான்னு சொல்லப்போ அந்த ஜாம்பிஸை நம்ம ஹீரோ 2 துண்டாக்குறான். அதுங்க ஜாம்பிஸுங்கிறதுனால அதுங்க 2 துண்டானாலுமே நம்ம ஹீரோவை போட்டு அதுங்க பொழந்து கட்டுதுங்க. அந்த 2 ஜாம்பிஸும் அசால்ட்டா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிட்டு பாஸ் இவனை என்ன பண்றதுன்னு கேட்கவோ அவனை திரும்ப ஜெயிலே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோயினோட கைகள் மறைஞ்சிட்டு இருக்கதா அந்த பிராங்கன்கிற சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்லவோ, ஹே பிராங்கன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி உல்ஃப் கத்துறான். இவ உடம்புக்குள்ள கோஸ்டோட மேஜிக் பவரை தவிர்த்து ஒரு வேம்பயரோட மேஜிக் பவரோ கலந்துதான் வந்துட்டு இருக்கு. கோஸ்ட் அதோட மேஜிக் பவரை மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கணும். ஆனா இவ உடம்புக்குள்ள வேம்பயர் பிளட்டும் இருக்கிறதுனால இவளுக்கு இப்ப அதிகமான மேஜிக் பவர் தேவைப்படுது அப்படின்னு பிராங்கன் சொல்லவோ, ஆனா இவ எப்படி வேம்பயரா மாறுவா அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேக்குறான். அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா இவ எப்படியோ ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் பவரை உள்ள வச்சிருக்கா. அது எப்படி இவளுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா திரும்பவும் இவ வேம்பயரோட பிளட்டை குடிச்சா அப்படின்னா இவ ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுவா அப்படின்னு அவன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அந்த பட்டன் அமைக்கி போய் அந்த சாம்பிஸ் கூட சண்டை போட்டு திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கான். என்ன லிஸ், காஃபி குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த இடத்துக்கு வரவோ, அது இல்லன்னா இது வந்து ஹாட் சாக்கோ அப்படின்னு சொல்லவோ, ஓ ஆமா உனக்கு காஃபி பிடிக்காதுல, மறந்துட்டேன். என்ன பார்த்ததுல நீ ரொம்பவும் நர்வஸா இருக்கியா, இல்லனா என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்கிறதுனால இப்படி பதட்டப்படுறியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். இங்க நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அந்த ஜாம்பிஸ் கிட்ட பட்டன் நமக்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அமுக்குவோ அந்த ஜாம்பிஸ்கே செம டென்ஷன் ஆகுது. நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சாம்னா அவனை அந்த இடத்துலயே கொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக பிரிசன்ல வச்சிருக்க, அண்ட் இதை பத்தி ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். அது வந்து அப்படின்னு அவ சொல்ல வரதுக்குள்ள, பாஸ் அந்த புதுசா வந்த கைதி அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு, ஓ உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கீங்களா, தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவோ, நீ கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். அவ கோஸ்ட் டைப்பா இருக்கிறதுனால அவளால எந்த ஒரு டீமனா அவனால மாற முடியும். நம்ம ஹீரோவோட ஃபுல் பாடியவோ அவ சாப்பிட்டா அப்படின்னா நம்ம ஹீரோ லெவலுக்கு வரும்போது ஸ்ட்ராங் ஆயிப்பா அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லவோ, ஆனா அப்படி பண்ணா ஸ்ட்ரெஸ் இறந்து போயிருவானே அப்படின்னு சொல்லி நம்ம உல்ஃப் திட்டுறான். இல்ல ஸ்ட்ரெஸ் இறந்து போக மாட்டான், அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். பாஸ் பேசாம இவனை கொன்றலாமா அப்படின்னு இந்த ஜாம்பிஸ் கேட்கவும், அண்ணா அது வந்து அப்படின்னு லிஸ்ட் சொல்ல வரதுக்குள்ள இவன் போயிட்டு நம்ம ஹீரோவை டக்குன்னு ஷூட் பண்ணிருந்தான். என்னது இவரு டக்குன்னு போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. ஹே பிரதர் கவலைப்படாத, அது ஒரு ரெக்கவரி புல்லட் தான், நீ இப்ப ஹீலிங் ஆயிருவ அப்படின்னு அவங்க அண்ணா சொல்றான். பாஸ் உங்க அண்ணா அவரை பிரதர்னு கூப்பிடுறாரு அப்படின்னா அதுவும் உங்க பிரதர் தானா அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பிஸ் கேக்குது. இந்த புக் எழுதுனது நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓ ஆமா என்கிட்ட எதுவும் ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இதுல என்ன எழுதிருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கவே இல்ல, இவளை காப்பாத்த வர வழியே இல்லையா அப்படின்னு உல்ஃப் கேட்கவும், பெல் அந்த இடத்துக்கு வருவோ, ஹைட்ரா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் கேட்கறான். இந்த தடவை நான் உன்கிட்ட பிசினஸ் பேசுறதுக்காக வரல, இந்த பொண்ணுக்காக தான் வந்தேன், இவளை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு வழியோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்கிட்டயே போய் சொல்லலாம் ட்ரை பண்றியா, இந்த டெரிட்டோரியோட பாஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா உண்மையை சொல்லல உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். எந்த ஹியூமனை நீ ரெசரக்ஷன் பண்ண போற, அது ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, கண்டிப்பா போது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் காமெடியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பாஸோட அண்ணன் இப்படி சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல, அது போக அவர் பிரதரை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காருல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கப்போ, வாய மூடுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அந்த ஜாம்பிஸ் 2த்தையும் அந்த தங்கச்சி கொன்றுதா. அண்ணா பார்த்தல, நான் அந்த ஜாம்பிஸை ஈஸியா கொண்டுட்டேன், ஆனா ஸ்ட்ரெஸ்ஸால அவங்கள கொல்லவே முடியல, நான் அவனை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், ஆனா நீ எப்பவும் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிற, ஸ்ட்ரெஸ்ஸை விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அவன் நம்ம குடும்பத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவ சொல்லவோ, இல்ல லிஸ் நீ சொல்றது தப்பு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவோ, நீ ஏன் எப்பவும் எப்படியே இருக்க, அவனுக்கே சப்போர்ட் பண்ற, என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிற, ஸ்ட்ரெஸ் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமாச்சு நீ எனக்கு பாசம் காட்டுவேன்னு நினைச்சேன், ஆனா அப்பவும் நீ என்ன கண்டுக்கிடல, அவனோட போட்டோஸையோ ஒரு மேஜிக் கிறிஸ்டல்ல அவன் என்ன பண்றாங்கிறதையும் தான் பாத்துக்கிட்டே இருந்த, இன்னைக்கு கூட நீ என்ன பாக்குறதுக்காக வரல, அவனை பாக்குறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு அவன் தங்கச்சி ஃபீல் பண்ணவும், ஹே லிஸ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நீ இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஃபீலிங்ஸ் தான் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி லிஸ் சொல்றா. அதே மாதிரி தான் என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது, உனக்கு ஒரு காரணத்துக்காக அவன் தேவைப்படுறான், எனக்குமே ஒரு காரணத்துக்காக அவன் தேவைப்படுறான், நம்ம 2 பேருக்குமே ஒரே பிரச்சனையா இருக்கிறது உன் பக்கத்துல இருக்கிற நம்ம அண்ணன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த புக்ல இருக்கிறத பத்தி சொன்னா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். அவளை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னா எதுக்காக அவளை ஹைபிரிடா ஒரு வேம்பயரா மாத்தணும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். நமக்கு இப்ப அதிகமான டைம் இல்ல, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிட்டேன், அதை நம்ம அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். ஊருக்குள்ள புதுசா ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு, அது நம்ம டீமன் வேர்ல்டுக்கே பிரச்சனை, அதை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லவோ, அதோட போட்டோவை கீழே எடுத்துட்டு வர நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்டிபிஷியல் டீமன் ஒன்ன கிரியேட் பண்ண அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது என் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு, இறந்து போன மனுஷங்களோட வேற வேற பார்ட்ஸை ஒன்னா சேர்த்து தச்சு என்னோட முன்னோர்கள் ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணாங்க, அதே மெத்தட யூஸ் பண்ணி இறந்து போன டீமன்ஸோட வேற வேற பார்ட்ஸை சேர்த்து நான் ஆர்டிபிஷியல் டீமனை கிரியேட் பண்ணேன், எனக்கு ஸ்ட்ராங்கான டீமன்ஸோட பார்ட்ஸையே பொறுத்தல அப்படின்னு சொல்லி அது முழுசா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் கண்ட்ரோல மீறி தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லவோ, என்னது அது ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி பெல் ஆச்சரியப்படுறா.
அதை எப்படி ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். ஹே உல்ஃப், அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல, அது ரொம்பவோ என்ன ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்ல வரியா? அந்த மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்காக தான் நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கேன். இது என்னோட டெரிட்டரி, இங்க நான் தான் பாஸ், எந்த பிரச்சனைனாலும் அதை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் அதோட கதையை முடிச்சுட்டு வர வரைக்கும் ஃபுயோமியை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு உல்ஃப் சொல்லவோ, என்கிட்ட இருக்கிற ஆன்டிடோட் வச்சு 12 மணி நேரத்துக்கு அவளை மறைஞ்சு போகாம என்னால வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். எங்க அந்த மான்ஸ்டர் வந்துட்டு, நீ செம ஃபாஸ்டா ஓடுற, உன்னோட கால்களை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அவன் காலை வெட்டிடுது. 3 நாளைக்கு முன்னாடியில இருந்தா அந்த மான்ஸ்டரோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அதை நீ தான் போய் கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொல்லவோ, தேவையில்லாத பிரச்சனையில எனக்கு இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல, அது போக நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் சுட்ட அந்த புல்லட் இன்னும் ஹார்ட் குள்ளேயே தானே நிக்கி, அதை நான் வெளியே எடுத்துட்டா நீ ஸ்ட்ராங்கா மாறுவல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கவும், இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அண்ணனோட கையை உடச்சிட்டு, நீ புல்லட்டை எடுத்தா தானே நான் போய் அவன் கூட சண்டை போடணும், சோ இப்போ இருக்கிற மாதிரியே நான் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டெஸ், இது என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம கேட்கவோ, மேஜிக் வித் எல்லாம் இப்ப பார்க்க நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, 5 மீட்டருக்கு பெருசா இருக்கிற ஒரு பெரிய கல்ல நீதான் இவ்வளவு குட்டியா மாத்தின அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். இதுதான் என்னோட பாடி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா இது ஸ்டெஸ்ஸோட பிளட் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்துட்டு, அச்சோ பூச்சாட்டி அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஹே நீ கவலைப்படாத, நீ திடீர்னு மறைய ஆரம்பிச்சிட்ட, இவர் தான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பூனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. உல்ஃபெங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக இல்ல, உன்னை மறைய வைக்காம இருக்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சமாளிக்கிறான். அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கு எதுக்குடா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் பவரை அந்த கம்பிக்குள்ள ஊதி வைக்கிறான். இப்படி நீ பண்றதுனால என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெல் கேட்கறா. என்னோட பவுடரை நீ பார்க்கதா போற அப்படின்னு அவன் சொல்லவோ, என்னது பவுடரா, அது பவுடர் இல்ல பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அவன் மறையாம இருக்கிறதுக்கு 1 ஹவருக்கு ஒருக்க நான் அவளுக்கு இந்த ஆன்டிடோட் கொடுக்கணும்னு சொல்லவோ, இங்க இருக்கிறது தான் நிறைய இருக்கே, அவளை ஏன் 12 மணி நேரம் தான் உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். இங்க இருக்கிற நிறைய ஆன்டிடோட் வச்சு என்னால அவளை 1 வாரத்துக்கு கூட காப்பாற்ற முடியும், ஆனா மேஜிக் பவர் அதிகமா கலக்கிறதுனால அவ கோஸ்டா மட்டும் இருக்க மாட்டா அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். உன்னோட கை, அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் ஒருத்தனோட கையை பிச்சு இழுத்துருது. இங்க நம்ம ஹீரோ கிட்ட இப்பதான் அவங்க அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்றான். நீ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டியா, என்னோட மிஷன் சக்சஸ்ல தான் முடிஞ்சிச்சு, நான் உன்னோட ஃபுல் மேஜிக் பவரையோ வெளியே கொண்டு வந்துட்டேன், நீ அவ்வளோ பெரிய கல்லையே ரொம்பவும் குட்டியா மாத்திட்ட, ஆனா திடீர்னு உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்து நீ அப்படியே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்ட, நீ சம்மந்தமே இல்லாம உன்னோட மேஜிக் பவரை அடிக்கடி யூஸ் பண்ண, அது போக மேஜிக் பவரை யூஸ் பண்ணவோ நீ மயங்கி விழுந்த. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, உன்னோட அந்த சின்ன பாடியால ஓவர் ஃப்ளோவிங் பவரை ஏத்துக்கிட முடியல, சோ அதனால தான் நான் உன்னோட மேஜிக்கை சீல் பண்ணி வச்சேன், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண ஸ்டெஸ். ஆனா இப்போ உன்னோட பாடி ரொம்பவும் பெருசா வளர்ந்துருச்சு, உன்னோட ஓவர் ஃப்ளோவிங் பவரை நீ யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லவோ, இல்ல நீ அந்த புல்லட்டை எடுக்க வேணாம், எனக்கு இப்போ இருக்கிற பவரே ஓகே தான், நான் ஸ்ட்ராங்கா மாறினாதானே அந்த மான்ஸ்டர் கூட போய் சண்டை போடணும், எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அதுக்கே தெரியாம அதோட போட்டோ வேணா நான் எடுத்துட்டு வரேன், அது கூட மோதலாம் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஸ்டெஸ், உன்னோட மேஜிக் பவர் உனக்கு தேவை, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டுட்டு, ஹெலிஸ் அந்த ஜாம்பிஸை திரும்ப உயிரோட கொண்டு வா அப்படின்னு சொல்லவோ, அந்த ஜாம்பிஸாவா திரும்ப உயிரோட கொண்டு வரா, நீங்க 2 பேரும் ஸ்டெஸ்ஸை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லவோ, அந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவா அதுங்க கிட்ட இருந்து இப்ப தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெறும் சவுத்துல ரத்தம் மட்டும் தான் இருக்கு, இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பெல் கேட்கறா. இந்த டெரிட்டரியோட பாஸை நான் தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். நெக்ஸ்ட் அந்த மான்ஸ்டர் இந்த டெரிட்டரிக்கு தான் வரும் அப்படிங்கறத அந்த பாஸுக்கோ தெரிஞ்சிருக்கு, உல்ஃப்கோ தெரிஞ்சிருக்கு. ஹே பொடி பையா, உனக்கும் அந்த மான்ஸ்டர் பத்தி தெரியுமா அப்படிங்கவோ, மூடிட்டு வா மோதி பாத்திரலாம் பண்ணிக்குட்டி அப்படின்னு அவன் சொல்லவோ, யாரை பார்த்து பண்ணின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் உல்ஃபா அட்டாக் பண்றான். உல்ஃபா அசால்ட்டா அந்த பாஸை தூக்கி அடிச்சு போடுறான். ஒரே அடியில நான் தோத்து போயிருவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வரலான்னு பாக்குறதுக்குள்ள அவ உடம்ப பிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க அதுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல நிக்கவும் உல்ஃபே ஷாக் ஆகுறான். ஹே அண்ணா, இதுக்கு பேர் பிளாக்மெயில், எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கே தெரியுதா ஸ்டெஸ், நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, நீ ஏன் ஈக்குவலுக்கு கிடையாது, அது இந்த நிமிஷம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்டை எடுக்கிறான். என்ன பாஸ், நீங்களே அவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பிஸ் கேட்கவும், இப்போ அவனை நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். அந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவை கொல்லலான்னு போகவும் நம்ம ஹீரோ பார்வையிலேயே அதுங்களை துண்டு துண்டு ஆக்கியிருக்கான். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஃபுல் பவருமே இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற லெவல் ஸ்ட்ராங்ல இருப்பான். அந்த டாக்டர் தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலா ஒரு டீமனை கிரியேட் பண்ணியிருப்பான். அதுவுமே இறந்து போன வேற டீமன்ஸோட எல்லா கையே காலு இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தச்சு ஒரு டீமனா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஆர்டிஃபிஷியல் டீமன் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லி ஒருத்தன்ட்டே இருந்து கையை வேற ஒருத்தன்ட்டே இருந்து காலுன்னு சொல்லி பிச்சு அது இப்போ வேற மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது போக அதுக்கு ஸ்பெஷல் மேஜிக் வேற தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவால அதை தோக்கடிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.